Dear students, all of you take page number 59 and take the exercise 3.3 crossing over. crossing over already நம்ம 11th standardல cell division பார்க்கும்போது மியாசிஸ்லே crossing over பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ ஒரு சின்ன ரீகேப் மாதிரி நம்ம இங்கே திரும்பி கிராசிங் ஓவர் பார்க்கோம். இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸில் கேட்கலாம், 3 மார்க்ஸில் கேட்கலாம். இதுக்குள்ளேருந்து நிறைய 1 மார்க் கொஷின்ஸ் உனக்கு இருக்குது. ஸோ எல்லாமே உன்னோட டெக்ஸ்ட் புக்கில் மார்க் பண்ணிக்கோ. ஓகே, ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. கிராசிங் ஓவர்னா என்னென்னு. கிராசிங் ஓவர் இஸ் அ பயாலஜிக்கல் ப்ராசஸ் that produces new combination of genes, அதாவது new varieties, new combination of genes. How? By interchanging the corresponding segment between the non-sister chromatid of homologous pair of chromosome. Interchanging the genes between the non-sister chromatids of homologous pair of chromosomes. So அந்த குரோமோசோம்ஸுக்கு இடையில ஜீன்ஸ் வந்து இங்கே இருக்க ஏ ஜீன் இங்கேயும் இங்கே இருக்க பி ஜீன் இந்த இடத்துக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான். பை த இன்டர்சேஞ்சிங் த கரஸ்பாண்டிங் செக்மெண்ட்ஸ் பிட்வீன் த நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் இஸ் கால்ட் அஸ் த கிராசிங் ஓவர். 2 marks மார்க் பண்ணிக்க. இட் இஸ் அ பயாலஜிக்கல் ப்ராசஸ். பை திஸ் we can produce as a new combination of genes. How? By interchanging the corresponding segments between the non-sister chromatids of homologous pair of chromosome. Sister chromatid, non-sister chromatid நம்ம ஞாபகம் இருக்கா? ஸோ ஒரு குரோமோசோம்ஸில் இருக்கிற அந்த சேம் பேர் இது ரெண்டும் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ், இன்னொரு குரோமோசோம்ஸில் இருக்க இது ரெண்டும் நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ். ஞாபகம் இருக்குல்ல? ஓகே, த டேர்ம் கிராசிங் ஓவர்ன்ற டேர்மை கொடுத்தவர் மார்கன் இந்த இயர் 1912. மார்க் பண்ணி வச்சுக்க. 1 மார்க் கொஷின். அடுத்தது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். கிராசிங் ஓவர் டேக்ஸ் பிளேஸ் டியூரிங் த பேக்கைட்டின் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோஃபேஸ் 1 ஆஃப் மியாசிஸ். மியாசிஸ் செல் டிவிஷனில் ப்ரோஃபேஸ் 1ல் எத்தனை ஸ்டேஜஸ்டாக இருக்குது ஞாபகம் இருக்கா? எஸ், வெரி குட். 5 ஸ்டேஜஸ் இருக்குது. வாட் ஆர் தே? லெப்டோட்டின், ஜைகோட்டின், பேக்கைட்டின், டிப்ளோட்டின், டைகனசஸ் இருக்கு இல்லையா? அதில் பேக்கைட்டின் ஸ்டேஜில் தான் உனக்கு என்ன நடக்குது? கிராசிங் ஓவர் நடக்க போகுது. அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ. இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். யூஸ்வலி கிராசிங் ஓவர் அக்கர்ஸ் இன் ஜெர்மினல் செல்ஸ். எப்போவுமே கிராசிங் ஓவர் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மினல் செல்ஸ், கேமெட் ப்ரொடியூஸ் பண்ணுற செல்ஸ் இருக்கு இல்லையா? அப்போது கேமெட் ஃபார்மேஷன், கேமெட்டோஜெனிசிஸ்னு என்னது? ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? கேமெட்டோஜெனிசிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அது மாதிரி ஃபார்ம் ஆகிறது என்னது? மியாட்டிக் ஆர் ஜெர்மினல் கிராசிங் ஓவர் அப்படின்னு சொல்கிறோம். இட் ஹாஸ் யூனிவர்சல் அக்கரன்ஸ் அண்ட் ஹாஸ் அ கிரேட் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ this meiosis, the meiotic crossing over is universally present and it has a great significance. Sometimes crossing over occurs in somatic cells during mitosis. In sometimes, rarely, crossing over is also occur in mitosis லேயும் நடக்கும். Such type is called as somatic or mitotic crossing over. Okay, all you understand the introduction part ma? Let's we move to mechanism of crossing over. இதில் பார்த்தீங்கன்னா 4 steps ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து synapsis, செகண்ட் ஒன் tetrad formation, தேர்ட் ஒன் crossing over, ஃபோர்த் ஒன் terminalization. 5 மார்க் கொஸ்டின் கேட்டால் இந்த 4 பாயிண்ட்டையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலே 5 மார்க்ஸ் வந்து முடிஞ்சிடும். இதுக்கு டயக்ராமும் நீடட். ஓகேவா? நான் ஒரு ஈஸி ஃபார்மெட்டில் ஒரு டயக்ராம் உனக்கு ஷோ பண்ணுறேன், நீ அது மாதிரி போட்டுக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னமா? synapsis, செகண்ட் ஒன்று tetrad formation, third one crossing over, fourth one is the terminalization. First point என்ன கொடுத்துருக்காங்க? synapsis. Intimate pairing between the two homologous chromosome is initiated during the zygotin stage of prophase 1 of meiosis. synapsis எந்த ஸ்டேஜில் நடக்குது? zygotin ஸ்டேஜில் நடக்குது. synapsis என்னது? intimate pairing between two homologous chromosome. pairing between the two homologous chromosome தான் என்னது? synapsis. homologous chromosome are aligned. aligned means arranged side by side, resulting in a pair of homologous chromosome is called as the bivalent. 2 chromosomes. இது ஒரு chromosomes. கலர் சேஞ்ச் பண்ணிக்குவோம். 2 chromosomes பக்கத்தில் வந்து அரேஞ்ச் ஆகிறதா என்னது? synapsis. homologous chromosomes are aligned side by side. homologous chromosomes are aligned side by side, resulting in a
pair of homologous chromosome is called as a bivalent. So ஒன்றுலே ரெண்டு chromatids வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குல்லையா, இதுக்கு வந்து bivalent. இதுக்கு சினாப்சிஸ்ன்னு சொல்லலாம் அல்லது சிந்தசிஸ்ன்னு சொல்லலாம். இதில் 3 டைப்ஸ் இருக்குது: ப்ரோசென்ட்ரிக் சினாப்சிஸ், ப்ரோ டெர்மினல் சினாப்சிஸ், ரேண்டம் சினாப்சிஸ். இந்த சினாப்சிஸ் வந்து இந்த பேரிங் வந்து உனக்கு சென்ட்ரலேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு பேர் ப்ரோசென்ட்ரிக் சினாப்சிஸ். அதே டெர்மினல் டீலோமியர் ரீஜன்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ப்ரோ-டெர்மினல் சினாப்சிஸ். ரேண்டம்னா எனிவேர் ஃப்ரம் த டெர்மினலில் ஸ்டார்ட் ஆகலாம், மிடில் ஸ்டார்ட் ஆகலாம், இன்பிட்வீனில் எங்கே ஸ்டார்ட் ஆகிறதுனால அதுக்கு பேர் ரேண்டம் சினாப்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து டெட்ராய்டு ஃபார்மேஷன். இப்போ டெட்ராய்டு ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா ஈச் homologous chromosomes of a bivalent begins to form a 2 identical sister chromatids which remain held together by a centromere. At this stage, each bivalent has 4 chromatids. This stage is called as tetrad stage. Okay ma. So first என்ன சொன்னோம், 2 chromosomes are arranged side by side ன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ என்ன சொல்கிறோம், இந்த homologous chromosomes அதோட சிஸ்டர் குரோமாட்டிட்ஸாக ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா, அதோட சிஸ்டர் குரோமாட்டிட்ஸை ஈச் homologous chromosome of a bivalent begins to form a identical sister chromatids which are held together by a centromere. இங்கே 2 சென்ட்ரோமியர் இருக்குது. மொத்தம் இதில் 4 குரோமாட்டிட்ஸ், இதில் 4 குரோமாட்டிட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு சென்ட்ரோமியர் ப்ளஸ் 4 குரோமாட்டிட்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டெட்ராய்டு ஸ்டேஜ். 1 2 3 4 அது மாதிரி இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம், டெட்ராய்டு ஸ்டேஜ். இதுதான் டெட்ராய்டு ஃபார்மேஷன்ஸ். அந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம் அதோட ஐடென்டிக்கல் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸை ஃபார்ம் பண்ணுறதா என்னது, டெட்ராய்டு ஃபார்மேஷன். அடுத்த ஸ்டெப்பு கிராசிங் ஓவர். உனக்கு ஆஃப்டர் டெட்ராய்டு ஃபார்மேஷன் கிராசிங் ஓவர் occurs in Pachytene stage. Pachytene stageல crossing over நடக்க போகுது. இந்த bivalent tetrads இருக்குல்லமா, இந்த bivalent tetradsல இருக்கிற அந்த non-sister chromatidsக்கு இடையில ஒரு பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் வருது. அந்த பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட்டுக்கு என்ன நேம்னு கேட்டிங்கன்னா கயாஸ்மேட்டா. அந்த கயாஸ்மேட்டாவில் இருக்கிற அந்த எக்ஸ் ஷேப்டு ரீஜன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் செக்மெண்ட்ஸ் வந்து டேக்ஸ் பிளேஸ். தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் கிராசிங் ஓவர். ஸோ இப்போ வந்து இதை வந்து ஏ குரோமோசோம், ரெட்டு வந்து ஏன்னு வச்சுக்கோ, ப்ளூ வந்து பின்னு வச்சுக்கோ. ஸோ இந்த பி குரோமோசோமில் இருக்கிற அந்த ஜீன் வந்து ஏ குரோமோசோமுக்கும், ஏ குரோமோசோமில் இருக்கிற ஜீன் வந்து பி குரோமோசோமுக்கும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா. திஸ் ப்ராசஸ் இஸ் called as crossing over. So after tetrad formation, crossing over takes place in the Pachytene stage. The non-sister chromatids of homologous pair make a contact at 1 or more points. And the non-sister chromatids என்ன பண்ணுது, 1 or more pointsல. So இது ரெண்டும் sister chromatids இல்லையா. non-sister chromatids இதுதான் உனக்கு non-sister chromatids. இந்த 2 chromatidsம் 1 or 2 பாயிண்ட்ஸில் கான்டாக்ட் ஆகுது. அந்த கான்டாக்டுக்கு தான் என்ன நேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கயாஸ்மேட்டா. At chiasma, cross-shaped or X-shaped structure are formed where breaking and rejoining of 2 chromatids occurs. This results in reciprocal exchange of equal and corresponding segments between them. A reason at the place of chiasmata தான் என்னது, exchange of genes will takes place. அந்த chromosome structure அந்த இடத்துல எந்த இடத்துல exchange ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா at the place of chiasmata. So recent studies reveals that synapses and chiasmata formation is facilitated by a highly organized structure is called as a synaptonemal complex. நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருக்கோம். ஸோ சினாப்சிஸையும் இந்த கிராசிங் ஓவர் chiasmata ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த காம்ப்ளெக்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ட்ரோசோஃபிலால ஆப்சண்டாக இருக்கிறதுனால தான் ட்ரோசோஃபிலால கிராசிங் ஓவர், மேல் ட்ரோசோஃபிலால மார்க் பண்ணிக்கோ, மேல் ட்ரோசோஃபிலால கிராசிங் ஓவர் டஸ் நாட் டேக்ஸ் பிளேஸ். See the picture ma, crossing over புரியுதா. ஸோ இது ஒரு ஏ குரோமோசோம், இது பி குரோமோசோம். ஏல உள்ள குரோமோசோம் பிக்கும், பியில் உள்ள குரோமோசோம் ஏக்கும் இன்டர்சேஞ்ச் ஆகிற ப்ராசஸ் தான் என்னது, கிராசிங் ஓவர். எங்கே இந்த கிராசிங் ஓவர் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் த பிளேஸ் ஆஃப் chiasmata. எந்த இடத்துல வந்து அந்த 2 non-sister chromatidsம் டச் ஆதோ தட் பிளேஸ் இஸ் கால்ட் அஸ் தி
chiasmata. At the point of chiasmata, the crossing over will takes place. Crossing over la fourth step வந்து terminalization. After crossing over, chiasma starts to move toward the terminal end of the chromatid. Crossing over நடந்ததுக்கு அப்புறம் அந்த point of contact chiasma terminal end நோக்கி மூவ் ஆயிட்டு ரெண்டுமே பிரேக் ஆகிட்டு ரெண்டு நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ரெண்டும் செப்பரேட் ஆகிறதா டெர்மினலைசேஷன். as a result complete separation of homologous chromosomes occurs. நெக்ஸ்ட் நம்ம போர்ஷனில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 ஸ்டெப்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணினா முடிஞ்சிருச்சு. ப்ளஸ் டயக்ராமோட நீ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோ. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர் 3 மார்க் கொஸ்டின்வா மார்க் பண்ணிக்க. கிராசிங் ஓவர் அக்கர்ஸ் இன் ஆல் ஆர்கானிசம் லைக் பாக்டீரியா, ஈஸ்ட், ஃபங்கை, ஹையர் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். It will be occur in all organisms from lower organism to the higher organisms. Exchange of segments leads to the new gene combination which plays an important role in evolution. So genes வந்து exchange ஆகிறதுனால new combination of genes form ஆகிறதுனால it helps in the process of evolutionல help பண்ணுது. Second point பாரு, studies of crossing over reveals shows that genes are arranged linearly on the chromosomes. So crossing over மத்தி படிக்கிறதுனால genes வந்து linear-ஆ arranged ஆயிருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து find out பண்ண முடியுது. Genetic map are made based on the frequency of crossing over. Genetic mapனா நம்ம next classல படிப்போம். Distance between the two genes தான் நம்ம வந்து genetic map அப்படின்னு சொல்லுவோம். So அந்த genetic map is made based on the frequency of crossing over. எவ்வளோ அளவு crossing over நடந்திருக்கோ அவ்வளோ அளவுக்கு ரெண்டுக்கும் ஜெனட்டிக் டிஸ்டன்ஸ் இருக்கும். ரெண்டு ஜீன்ஸுக்கு இடையில டிஸ்டன்ஸ் இருக்கும். கிராசிங் ஓவர் கம்மியாக இருந்தால் ஜீன்ஸுக்கு இடையில டிஸ்டன்ஸ் இருக்காது. ஸோ ஜெனட்டிக் மேப்ஸை நம்ம இது மூலமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் பாரு, கிராசிங் ஓவர் ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் the nature and mechanism of gene actions. ஜீனோட ஆக்ஷனை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். Understand the nature and mechanism of the gene actions. Then fifth point, if a useful new combination is formed, it can be used in plant breeding. ஸோ இந்த கிராசிங் ஓவர்னால நல்ல நம்மளுக்கு பயனுள்ள பெனிஃபிட்ஸை தரக்கூடிய பிளான்ஸ் ப்ரொடியூஸ் ஆனிச்சுன்னா அதை வச்சு நம்ம பிளான் ப்ரீடிங்கில் யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய ப்ராஃபிட்டை நம்ம வந்து அடைய முடியும். இது 5 பாயிண்ட்ஸ் பார்த்துக்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் செக்மெண்ட்ஸ்னால நியூ காம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ், நியூ வெரைட்டிஸ் உருவாகிறது. இட் ஹெல்ப்ஸ் இன் த எவல்யூஷன். தென் ஸோ ரிவீல்ஸ் தட் குரோமோசோம்ஸில் வந்து ஜீன்ஸ் வந்து லீனியராக அரேஞ்ச் ஆயிருக்குன்னு படிக்கிறோம். ஜெனட்டிக் மேப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் கிராசிங் ஓவர் நம்மளுக்கு வந்து பயன்படுத்துது. இந்த ஜீன்ஸோட மெக்கானிசம் அதோட நேச்சரை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் நியூ காம்பினேஷன் ஃபார்ம் ஆகிறது நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருந்தால் அதை பிளான் ப்ரீடிங்ஸில் யூஸ் பண்ணி நம்ம பெனிஃபிட் அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கிராசிங் ஓவர் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்டா, பார்த்துக்கோ. இன்னொரு 3 மார்க் ஒன்று இருக்குது. அது வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர். அதையும் நம்ம இந்த கிளாஸில் பார்த்துடலாம். ஸோ இது நம்ம புக்கில் இருக்குது. லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின்டா. the genes present on chromosomes stay close together. ஸோ ஒரு குரோமோசோம்ஸில் வந்து ஜீன்ஸ் வந்து பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் லிங்கேஜ்னு சொல்கிறோம். இட் லெட்ஸ் டு த செப்பரேஷன் ஆஃப் லிங்க்டு ஜீன்ஸ். குரோமோசோம்ஸில் இருக்கிற ஜீன்ஸை வந்து செப்பரேட் பண்ணுறதா என்னது கிராசிங் ஓவர். செப்பரேட்டட் ஜீன்ஸ்க்கு இடையில தான் என்ன நடக்குது, கிராசிங் ஓவர் நடக்குது. ஓகேவா? லிங்க்டு ஜீன்ஸை பிரிக்கிறது தான் என்னது கிராசிங் ஓவர். It involves same chromosome of homologous chromosomes. So linkage வந்து same chromosomes-ல தான் நடக்குது. Crossing over வந்து between the non-sister chromatids of the homologous chromosomes. Linkageங்கிறது same chromosome-ல நடக்குது. Crossing over அப்படின்றது different non-sister chromatids இடையில நடக்கிறது crossing over. It reduces new gene combination. Linkages மூலமாக parental variety தான் அதிகமாக வரும்னு படிச்சிருக்கோம். இங்கே வந்து new varieties வந்து ஃபார்ம் ஆகும். It leads to the formation of new organism. Thank you.